யாரை முதல்ல எடுப்பேன் அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு தோனி போயிட்டே இருக்குது வேலை வந்து மும்பை இந்தியன்ஸ் வராங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வராங்க, எல்லாரும் மோதுறாங்க அவனுக்கோசரம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால போக முடியல அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஏற்றி விட்டு மிச்ச பிளேயரை வாங்க விடாமல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1.3 வந்த உடனே ஒரு ரவுண்டு விட்டேன். பரவாயில்லன்ட்டு மூஞ்சில் ஒன்றுமே காட்டாமல் அப்படியே உட்காந்தே இருந்தேன். இவங்களாம் பக்கத்தில் வந்து சரிங்க நான் சொன்ன பாருங்க, நான் வந்து காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னை ஏற்றி விட்டுருவான், மிச்சம் அவனை வாங்க முடியாது. என்ன வேலைக்கு வரான், நான் 1.7 வரைக்கும் நான் நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அவனுக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் குவைட்டாக இருங்க. 1.5 வந்தது. ஒரு தடவை கூப்பிட்டான், 2 தடவை கூப்பிட்டான், 1.5. தேர்ட் டைம் ஐ புட் மை ஹேண்ட் அப் அண்ட் செட் 1.5. ஸோ அந்த சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் செட் வி ஹேட் எனஃப். ஸோ தோனி வந்தாச்சு. அப்புறம் மிச்சம் பிளேயர்ஸ்லாம் எடுக்கணும். மேத்யூ ஹேடன் எடுத்தோம், முத்தையா முரளிதரன் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் லோக்கல் டேலண்ட்டும் இருந்தது. அப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பத்ரிநாத் வாஸ் தேர். அந்த டைமில் யாரும் ஐகான்னு இல்லை. ஸோ அஸ்வின் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்தப்புறம் தான் அவர் ஒரு பிளேயர் அப்படிங்கிறது உருவானது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து இல்லைப்பா சேவாகெல்லாம் எடுக்கலாமேப்பா அப்படின்னாரு. சேவாக் பெரிய நேம் அப்போ. பட் அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு ஐகான் இல்லை. இப்போ ஒரு மும்பைக்கு வந்து ஒரு டெண்டுல்கர், ஒரு ராகுல் டிராவிட் ஃபார் பெங்களூர், விவிஎஸ் லக்ஷ்மன் ஃபார் ஹைதராபாத், பெங்கால் டைகர் நம்ம தாதா கங்குலி. இப்படி இருக்கும்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற சமயம். ஸோ இது தோணித்து, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். அதனால் அவன் ஃப்யூச்சர் யூத் ஐகான், அவன் சந்தேகமே கிடையாது அப்படின்னு. அது என்ன தோணித்தோ எனக்கு தெரில. அவனை முதல் நான் பார்த்தப்போ ஹைதராபாத்தில் நான் செலக்டராக இருக்கும்போது அவன் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். விக்கெட் கீப்பரே இல்லை, நம்ம இந்தியாவே பிளேயிங் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அப்போ விக்கெட் கீப்பரே இல்லை டீமுக்கு, இவன் வரவே இல்லை, வந்து சேரவே இல்லை. நானும் உட்காந்துருக்கேன் ராத்திரி 11 மணி, அடுத்த நாள் காத்தால மேட்ச், விக்கெட் கீப்பர் இல்லை டீமில். அவன் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா அவன் எங்கே இருக்கானே தெரியாதுங்கிறாங்க. ராத்திரி ஒரு 11 மணிக்கு டோரை தட்டின உடனே சரி ஏதோ வெயிட்டர் தான் வந்திருக்கான், போய் கதவை திறக்கிறேன். இவ்வளோ நேரத்துக்கு தலைமையில வச்சுன்னு ஒருத்தன் நிற்கிறான். நான் பார்த்ததே கிடையாது, அவங்க ஃபோட்டோவும் பார்த்தது கிடையாது முன்னாடி. அப்படின்னு ஐம் தோனி அப்படின்னா கூலாக சொன்னாடி. 11 மணிக்கா ஐம் ஹியர் அப்படின்னா அவ்வளோதான். அப்புறம் மேலே வளர அவன் இந்த டீமில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரைஸ் தேவைப்பட்டது. அந்த ப்ரைஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். அது நிறைய கதை ஓடிட்டே இருக்கும். இவ்வளோதான் நான் வந்து கொடுப்பேன் அவனுக்கு, இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். 1.1 மில்லியனுக்கு மேலே போச்சுன்னா எடுக்க முடியாது மிச்ச பிளேயர்ஸ்லாம் அப்படிங்கிறது. போயிட்டே இருக்குது வேலை வந்து. மும்பை இந்தியன்ஸ் வராங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வராங்க, எல்லாரும் மோதுறாங்க அவனுக்கோசரம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால போக முடியல அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஏற்றி விட்டு மிச்ச பிளேயரை வாங்க விடாமல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1.3 வந்த உடனே ஒரு ரவுண்டு விட்டேன். பரவாயில்லன்ட்டு மூஞ்சில் ஒன்றுமே காட்டாமல் அப்படியே உட்காந்தே இருந்தேன். இவங்களாம் பக்கத்தில் வந்து சரிங்க நான் சொன்ன பாருங்க, நான் வந்து காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்னை ஏற்றி விட்டுருவான், மிச்சம் அவனை வாங்க முடியாது. என்ன வேலைக்கு வரான், நான் 1.7 வரைக்கும் நான் நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அவனுக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் குவைட்டாக இருங்க. 1.5 வந்தது. ஒரு தடவை கூப்பிட்டான், 2 தடவை கூப்பிட்டான், 1.5. தேர்ட் டைம் ஐ புட் மை ஹேண்ட் அப் அண்ட் செட் 1.5. ஸோ அந்த சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் செட் வி ஹேட் எனஃப்.